டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கல்வி தகம் சேனல். நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸர் அப்படிங்கிற 2 எக்ஸாமையும் கம்பைன் பண்ணி வச்ச ஜிஎஸ் கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். பார்ட் 3 பார்ட் பார்த்துருக்கோம். பார்ட் 1, 2, 3ன்னு சொல்லி 3 பார்ட் பார்த்துருக்கோம். 3 பார்ட் லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்போம். பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். இல்லைனா இந்த வீடியோ முடிச்சுட்டு கூட நீங்கள் அதை போய் பாருங்கள். புக் ப்ரூஃபோட நல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்போம். சில பேர் சொல்கிறீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். நம்ம புக் ப்ரூஃப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லி சொல்கிறோம். ஸோ கொஞ்சம் டைம் ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கொஞ்சம் பேசினா கூட சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம என்ன சொல்றோங்கிற விஷயம் போய் மக்களை சேரணும்ல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நம்ம டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். 131வது கொஸ்டின் பாருங்க. 1806ஆம் ஆண்டு நடந்த வேலூர் புரட்சியின் விளைவுகள் பற்றி கூறப்படும் பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது தவறானது எது, அதுதான் ஆன்சர். ஆனால் இது அவங்க எப்படி நம்மளை குழப்பறதுக்காக தான் அந்த வேர்டு சரியானது அல்ல. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஓகே. அடுத்து கர்னல் ஜில்லஸ்பிக்கு 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டது. நம்ம இப்படி கொஸ்டின் ரீட் பண்ணும்போது இது 7000 என்னன்னு ஒரு டவுட் வரும். அடுத்து வில்லியம் பெண்டிங் இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார். ஓகே. அடுத்து பாருங்க, புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3மே ரைட்டு, சரி. அதாவது சரி, இது ஃபர்ஸ்ட் 3மே வந்து சரி. அடுத்து பாருங்க, புதிய ராணுவ விதிமுறைகள் தொடர்ந்து அமல்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது தான் தப்பு. நோட்ஸ் பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 6th to 12th பார்த்தீங்கன்னா 10th புக்கில் 11th புக்கில் அதுக்கப்புறம் 8th புக்கில் எல்லாத்துலேயுமே இருக்குது. பட் அவங்க சொல்லியிருக்க பாயிண்ட் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10th சோசியல் சயின்ஸில் தான் இருக்குது. பாடம் பார்த்தீங்கன்னா 6. ஓகேங்களா. நான் சில இதுக்கு வந்து பேஜ் நம்பர் கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா 10th புக்கை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ ஃபுல் புக் ஆக்கி நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் குறைச்சி ஃபுல் புக் ஆக்கியிருக்காங்க கொரோனாக்கு அப்புறம். ஸோ உங்ககிட்ட என்ன புக் இருக்கோ அதை பார்த்துக்கங்க. பாடம் 6 ஆனால் 10th சோசியல் சயின்ஸ். ஓகேங்களா. திப்புவின் மகன்களை கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. ஸோ சரியா, திப்புவின் மகன்கள் கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிடப்பட்டது. அடுத்து கலவரத்தை அடக்குவதில் ஈடுபட்ட அதிகாரிகளுக்கு பரிசு தொகைகளும் பதவி உயர்வும் வழங்கப்பட்டது. யார் யாரெல்லாம் அந்த கலவரத்தை அடக்க ஹெல்ப் பண்ணாங்களோ எல்லாத்துக்குமே பதவி உயர்வு பரிசு கொடுத்தாங்க. ஆனால் மெயினாக வந்து கர்னல் ஜில்லஸ்பிக்கு இவர் தான் மெயின். அந்த கலவரத்தை வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே அடக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இது இவருக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7000 பக்கோடாக்கள். அப்போ அந்த பாயிண்ட் வந்து சரி, 7000 பக்கோடாக்கள். ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா இதை சுற்றி இருக்க பாயிண்ட்ஸும் நீங்கள் படிச்சுக்கணும். நம்ம ஒவ்வொரு நோட்ஸாக அடுத்தடுத்து பார்ப்போம். எந்த பார்ட்டில் அதிகம் கொஸ்டின் கேட்குறாங்களோ இல்லை சிலபஸ் படி எந்த நோட்ஸ் முக்கியமோ அதை நம்ம அடுத்தடுத்து வீடியோவாக கொடுக்க முயற்சி பண்ணுறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீதிமன்ற விசாரணைக்கு பின், இந்த புரட்சியோட பின் விளைவுகளில் நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையில் சுடப்பட்டனர். 6 பேர் வந்து பீரங்கியில் கட்டியபடி. 5 நபர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு 8 நபர்கள் தூக்கிலிடப்பட்டும் கொல்லப்பட்டனர். இதெல்லாம் வந்து நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகளாக கருதுறவங்களா. அது இல்லாமல் எவ்வளோ பேர் வந்து கலவரத்தில் இறந்திருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் கூற்று காரணத்தில் கேட்டால் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற பாடத்தில் இருக்கும். அதனால தான் நான் பாடம் 6ன்னு சொல்லி அந்த கீழே பாடம் பேர் இருக்கிறதுனால அப்படியே கொடுத்துட்டேன். ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சி. அதுக்கப்புறம் 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை தளபதி ஜான் கிராடாவுக்கும் உதவி தளபதி அக்னியுக்கும் ஆளுநர் வில்லியம் பெண்டிக்கும் புரட்சி நடக்க காரணமானவர்கள் என்று கருதப்பட்டு அவர்கள் பணி நீக்கம் செய்ததோடு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டார்கள். ஓகேங்களா. இங்கிலாந்துக்கு திருப்பி அழைக்கப்பட்டாங்கன்னு சொல்லி இந்த வில்லியம் பெண்டிக்கை பார்த்து நமக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க. மீதி இருக்கவங்க பேரும் தெரிஞ்சுக்கோங்க. தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜான் கிராடா. உதவி தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா அக்னியோ. இது எல்லாமே கிளியராக தெரிஞ்சுக்குங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, கலர் பண்ணாமல் இருக்கு. புதிய ராணுவ விதிமுறைகள் திரும்ப பெறப்பட்டது. அந்த புதுசாக விதிச்ச அந்த ராணுவ விதிமுறைகள்லாம் அவங்க திரும்ப பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் கொஸ்டின்ல என்ன கொடுத்தாங்க, அமல்படுத்தப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 4th பாயிண்ட் மட்டும் தான் தவறு, மீதி எல்லாமே ரைட்டு. இது பார்த்தீங்கன்னா 8th புக்லையும் இருக்குது. 8th புக்கில் வந்து அந்த 7000 பக்கோடாக்கள்ங்கிறது கொடுத்துருக்க மாட்டாங்க. மீதி பாயிண்ட் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அந்த புதிய நடைமுறைகள் வந்து விலக்கிக் கொள்ளப்பட்டது. திப்புவின் குடும்பங்கள் வந்து வேலூரிலிருந்து கல்கத்தாவுக்கு அனுப்பப்பட்டனர். வில்லியம் பெண்டிங் வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டார். இதெல்லாம் இருக்கும். ஸோ எல்லா பாடத்துலையும் இருக்கும். சில பாடத்தில் அந்த பாயிண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஸோ நம்ம தான் கம்பைன் பண்ணி படிக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்க்காதீங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பாயிண்ட்ஸாக இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. பட் வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். சாகித்ய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர். இருந்தாலும் ஸ்ரீ நாராயணகுரு, சாவித்ரிபாய் பூலே, ஐயன் காளி இவங்க எல்லாம் முக்கியமான கேட்டகரியில் இருக்கிறாங்க. இவங்களை பற்றி கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம நாராயணகுரு பற்றி ஒரு பாயிண்ட் மட்டும் பார்த்துடலாம். இவர் என்ன பண்ணுறாருன்னா தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து நிறுவுறாரு. தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறாரு. இந்த ஸ்ரீ நாராயணகுரு, ஐயன் காளி இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜாதி வேற்றுமைகள்லாம் அப்போ ரொம்ப நிலவி இருந்துச்சு. இப்போ வந்து கிணத்துல தண்ணி குடிக்கக்கூடாது, மேலாடைகள் அணிவிக்கக்கூடாது, ஒதுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லி நிறைய பேர்த்த ஒதுக்கி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதிர்த்து தான் இவங்க வந்து சில அமைப்புகளை தொடங்குறாங்க. அதில் வந்து ஸ்ரீ நாராயணகுரு வந்து தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிற அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த அமைப்பை கொடுத்து கூட கொஸ்டினாக கேட்கலாம். நம்ம ஒரு கொஸ்டின் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறதெல்லாம் நம்ம கம்யூனிட்டி டேப்ல கொஸ்டினாக கேட்போம். ஸோ நல்லா பார்த்துக்குங்க. அடுத்து ஐயன் காளி அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா
அவர் ஒரு அமைப்பை இது பண்ணுறாரு. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாராயண குருவால வந்து ஊக்கம் பெற்று இவர் என்ன பண்ணுறாருன்னா, 1907ஆம் ஆண்டு சாது ஜன பரிபாலன சங்கம், அதாவது ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம்னு சொல்றாங்க. முன்ன பார்த்தது வேற, இப்ப பார்க்கறது வேற. சாது ஜன பரிபாலன சங்கம். ஓகேங்களா? 1907. இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை மக்கள் பாதுகாப்பு சங்கம். ஜன அப்படின்னா மக்களை குறிக்குது, சாதுங்கிறது ஏழை குறிக்குது. அப்ப சாது ஜன பரிபாலன சங்கம் அப்படிங்கிறது யாருன்னா பார்த்தீங்கன்னா, ஐயன்காளி ஸ்ரீ நாராயணகுரு என்னன்னா தர்ம பரிபாலன யோகம் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, நம்ம அடுத்து இது எங்க புக்ல இருக்குங்கிறத பார்த்துடலாம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த அப்படிங்கிற பாடத்துல அயோத்திதாசர் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா, சாக்கிய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை சென்னையில் நிறுவினார். இப்போ எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறது இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனாலையோ, இல்லை வந்து என்னடா ஒரு கொஸ்டினுக்கு இவ்வளோ டைம் எடுத்துக்கிறாங்கிறனாலையோ ஒன்றும் பண்ண முடியாது. சாகித்ய பௌத்த சங்கம் என்ற அமைப்பை எங்கே நிறுவினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை. அடுத்த இதில் கேட்கும்போது அயோத்திதாசர் அந்த சாகித்ய சங்கம் அதையும் கூட கொஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க, எங்கே நிறுவினார் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சென்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1907 இப்போ தான் ரீசெண்டாக ஒரு ஐயன்காளி பற்றி பார்த்தோம். அதே இயரில் 1907 ஒரு பைசா தமிழன் எனும் பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகை, என்ன பத்திரிகை? வாராந்திர பத்திரிகை தொடங்கி அதை 1914 அவர் காலமாகும் வரையிலும் தொடர்ந்து வெளியிட்டார். அப்போ எப்போ 1907 ஸ்டார்ட் பண்ணுறாரு, 7 வருஷம், அதாவது 1914 வரைக்கும், அவர் சாகு வரைக்கும் அதை வெளியிடுறாரு. அப்படியே மேலே இருக்க பாயிண்ட் பாருங்கள். மேலே இருக்க பாயிண்ட், இந்த சாக்கிய பௌத்த சங்கம் வந்து எந்த இயருங்கிறது முக்கியம். 1898 பிரம்மஞான சபையை நிறுவியவர்களில் ஒருவரான கர்னல் ஹெச்எஸ் ஆல்காட் ஏற்படுத்திய தாக்கத்தின் விளைவாக 1898 இலங்கை சென்ற அவர் அங்கேயே பௌத்தத்தை தழுவினார். இப்போ யாரோட விளைவாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்எஸ் ஆல்காட் எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1898 இலங்கை சென்று அவர் பௌத்தத்தை தழுவுறாரு. அதே ஆண்டில் பௌத்த மதத்தின் வழியே பகுத்தறிவின் அடிப்படையிலான சமய தத்துவத்தை கட்டமைப்பதற்காக சாகித்ய பௌத்த சங்கம், சாகித்ய பௌத்தன் வரதே அந்த பௌத்தங்கிற வார்த்தை. அப்போ பௌத்தத்தை தழுவுறாரு இலங்கைக்கு சென்றதுக்கப்புறம் 1898. ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். புத்துக பிரார்த்தனா சமாஜம், விதவை மறுமண சங்கம், பூனே சர்வஜனிக் சபா, தக்கான கல்விக் கழகம், இதெல்லாம் என்ன இயர் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம நோட்ஸ் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கம். இந்த பாடம் ஃபுல்லுமே வரிக்கு வரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பாடத்தை நல்லா படிச்சுக்கணும். இந்த பாடம் பற்றி நம்ம விரிவாக எடுக்கலாமா, என்ன கொஸ்டினாக போடலாமா, இல்லை கிளாஸ் மாதிரி எடுக்கலாமாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், பிரார்த்தனா சமாஜம் அப்படிங்கிறது எப்போ ஏற்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பு தான் பிரார்த்தனை சமாஜம். இதை நிறுவின யாருன்னா ஆத்மராம் பாண்டுரங். ஆத்மராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் நிறுவராது. இயர் முக்கியம், ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த கொஸ்டின். இந்த சமாஜத்தின் 2 மேன்மைமிக்க உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்சி பண்டர்கர், நீதிபதி மகாதேவ் கோவிந்த ரானடே. அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜி ரானடேன்னு சொல்லுவாங்க. எம்ஜி ரானடே, அதுக்கு விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே. இவங்க 2 பேர் தான் மேன்மைமிக்க உறுப்பினர்கள். இவரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதி மறுப்பு, சமபந்தி, ஜாதி மறுப்பு திருமணம், விதவை வந்து மறுமணம், பெண்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றம் போன்ற நடவடிக்கைகளுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர். அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏற்படுத்தின 2 பேத்துங்கிறத விட இந்த மகாதேவ் கோவிந்த ரானடே அப்படிங்கிறவர் தான் அந்த கொஷினில் கேட்டிருக்க 3மே அவரோட தொடர்புடையது தான். விதவை மறுமண சங்கம் 1861. ஓகேங்களா? 1861 என்னன்னு பார்த்தீங்கன்னா விதவை மறுமண சங்கம். அடுத்து பூனே சர்வஜனிக் சபாங்கிறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1870. 61 அடுத்து 70. அடுத்து தக்கான கல்விக் கழகம் 1884. இது 3மே பார்த்தீங்கன்னா மகாதேவ் கோவிந்த ரானடே ஆகிய அமைப்புகளை நிறுவினார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது அவரோட காலத்தை கொடுத்துருக்காங்க. இந்த 3மே அவரோட. சொல்லப்போனால் இந்த ஒரு பாராகிராஃப்லேருந்து இங்கேருந்து ஒரு கொஷின், இங்கேருந்து ஒரு 3 கொஷின் ஒரு பொறுத்துகையாக கேட்டுட்டாங்க. ஓகே, பார்க்கலாம் பாருங்கள். பிரார்த்தனா சமாஜ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1867. அப்போ ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3. அடுத்து விதவை மறுமண சங்கம் இப்போ தான் பார்த்தோம் 1861. அப்போ 4. அடுத்து பூனே சர்வஜனிக் சபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 61க்கு அப்புறம் 70. அது பார்த்தீங்கன்னா 1. அடுத்து தக்கான கல்விக் கழகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1884. அதாவது 3, 4, 1, 2. ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி. அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இதை ஆர்டராக கேட்டிருக்காங்க, இங்கே இயர் மட்டும் தான் மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஈஸியாக வந்து இதுதான் இதில் இருக்க குறுகிய இயர், அடுத்தடுத்த இயர் போட்டாவே வந்துடுது. 3, 4, 1, 2ங்கிறது இதுக்கான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்னன்னு கேட்டிருக்காங்க 1926. இது எப்போ பண்ணுறாங்கிறத வாங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் லெசன் இருக்குது பாருங்கள். 10th புக்கில் வந்து 10th லெசனாக தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு இருக்குது. அந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா நீதி கட்சி 1926 இந்து சமய அறநிலை சட்டத்தை இயற்றியதுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எந்த அந்த கட்சிங்கும் போது பார்த்தீங்கன்னா நீதி கட்சி 1926. அதன்படி எந்த ஒரு தனிநபரும் சாதி வேறுபாடின்றி கோயில்களின் நிர்வாக குழுவில் உறுப்பினராகவும் கோவிலின் சொத்துக்களை நிர்வகிக்கவும்
வழிவகை செய்யப்பட்டது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமாக முடிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி உள்ள பேராகிராஃபையும் பாருங்கள். இது ஃபுல்லுமே நீதி கட்சி சம்மந்தமானது தான். நிர்வாக அதிகாரங்களை அனைத்து சமூகத்தினருக்கும் பங்கிட்டுக் கொள்வதை ஊக்குவிக்கும் வண்ணம் அரசு அதிகாரிகளை தேர்வு செய்ய 1924 பணியாளர் தேர்வு வாரியம் நீதி கட்சி அமைத்தது. எப்போன்னா 24. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு தான் இந்த சமய அறநிலை சட்டம். இந்த இதை பேஸ் பண்ணி தான் இம்முறையை பின்பற்றி தான் பிரிட்டிஷ் இந்திய அரசு 1929 பொது பணியாளர் தேர்வாணையத்தை உருவாக்கியது. ஓகேங்களா? இது 3 பாயிண்ட்டுமே இம்பார்ட்டன்ட் இந்த பேஜில். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். உலக சமூக நீதி நாள் என்னன்னு கேட்டிருக்காங்க. நியாயமான உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி, அடுத்து பிலடெல்பியா பிரகடனம், சர்வதேச தொழிலாளர் அமைப்பு. இது 3மே வந்து நிறையா சர்ச் பண்ணிட்டேன். நான் வீடியோ போட லேட்டே இந்த ஒரு கொஷின் தான். நிறைய இடத்துல பார்த்துட்டேன். இது எங்கேயுமே எனக்கு எந்த பேஜில் இருக்குது எந்த புக்கில் இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்க்கலாம். உலக சமூக நீதி நாள்னு பார்த்திங்கன்னா February 20. ஓகேங்களா? February 20. இப்போ தமிழ்நாட்டில் சமூக நீதி நாள் வந்து கொண்டாடப்படுறாங்க. டேட் என்ன, எப்போலேருந்து கொண்டாடுறாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா உலகமயமாக்கலுக்கான சமூக நீதி என்னன்னு பார்த்தீங்கன்னா June 10. ஓகேங்களா? அப்போ 3, 4. அடுத்து பிலடெல்பியா பிரகடனம் அப்படிங்கிறது இந்த சர்வதேச தொழிலாளர் அமைப்பு கொண்டு வரதுக்கு முன்னாடி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது ரெண்டையும் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா August 2. அப்போ 2. அடுத்து சர்வதேச தொழிலாளர் அமைப்பு எப்போன்னு பார்த்தீங்கன்னா April 11. ஓகேங்களா? அப்போ 3, 4, 2, 1 அப்படிங்கிறது ஆன்சர். இது எனக்கு புக் ப்ரூஃபும் இல்லை. ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஷினுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள், கால வரிசைப்படி வரிசைப்படுத்தணும்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா அமைப்பு தான். பிரம்ம சமாஜம், பிரார்த்தனை சமாஜம், சாரதா சதன், ஆர்ய சமாஜம், இந்த மாதிரி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இயக்கம்னு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? இப்போ இயர் பார்க்கலாம். பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா 1828. அடுத்து பிரார்த்தனை சமாஜம் இப்போ தான் பார்த்தோம் 1867. அடுத்து சாரதா சதன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1889. ஆர்ய சமாஜம் பார்த்தீங்கன்னா 1875. இப்போ பாருங்கள், இதில் எது ஃபஸ்ட்டு? பிரம்ம சமாஜம் ஃபஸ்ட்டு காலவரிசைப்படி. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை சமாஜம் அடுத்து. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்ய சமாஜம் தான் தேர்டாக வருது. லாஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா சாரதா சதன் வருது. ஓகேங்களா? அப்போ ஆன்சர் என்னென்னா 1, 2, 4, 3. 1, 2, 4, 3 லாஸ்ட் ஆன்சர். வாங்க அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். பிரம்ம சமாஜம் பார்த்தீங்கன்னா ராஜாராம் மோகன் ராயால் 1828 ஆகஸ்ட் 20ஆம் நாள் கல்கத்தாவில் ஒரு கோவிலை நிறுவினார். அந்த சமாஜத்தை நிறுவிட்டு அந்த கோயிலையும் நிறுவுறாங்க. கோவிலில் திருவுருவ சிலைகள் எதுவும் வைக்கப்படவில்லை. இங்கு எந்த ஒரு மதத்தையும் ஏளனமாகவோ அவமானமாகவோ பேசக்கூடாது அல்லது மறைமுகமாக குறிப்பிடப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இது எங்கே எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு கூட கேட்கலாம். யாரால் எழுதி வைக்கப்பட்டதுன்னு கேட்கலாம். ராஜாராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் அந்த இடத்துல கல்கத்தாவில். ஓகேங்களா? அந்த கோயிலில். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். பிரார்த்தனை சமாஜம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் 1867 ஆத்மாராம் பாண்டுரங் அப்படிங்கிறவர் நிறுவியிருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா பகுதியானது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவு கிடைக்கப்பட்ட மற்றொரு பகுதி. பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக பம்பாயில் 1867 நிறுவப்பட்ட அமைப்பே பிரார்த்தனை சமாஜம். ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா கல்கத்தா, இது பார்த்தீங்கன்னா பம்பாய். ஓகேங்களா? பிளேஸ் முக்கியம், இயர் முக்கியம், யார் தொடங்கினாங்கிறது முக்கியம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், ஆரிய சமாஜம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1875 பஞ்சாபில் ஆரிய சமாஜம் சீர்திருத்த இயக்கங்களுக்கு தலைமையேற்றது. இது 1875 நிறுவப்பட்டது. இவ்வமைப்பை நிறுவியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலை கங்க சமயவெளியில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி. எப்போ இயர் பார்த்துங்க 1875. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாரதா சதன்கிறது இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 3 பார்த்தீங்கன்னா 10th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? 10th புக்கில் உங்களுக்கு அந்த 19ஆம் நூற்றாண்டு சீர்திருத்தம் அந்த பாடத்தில் வந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th புக்கில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது பண்டித ரமாபாயின்னு சொல்லி ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க ஏற்படுத்தின அமைப்பு தான் வந்து சாரதா சதன். அதாவது எம்ஜி ரானடே, பண்டார்கர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல ஆல்ரெடி பிரார்த்தனை சமாஜம் பார்க்கும்போது ஆகியோரின் உதவியோடு கைவிடப்பட்ட விதவைகளுக்காக இது ரொம்ப முக்கியம். விதவைகளுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் சாரதா சதன். அப்போ யாருக்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்கலாம், இல்லைன்னா அதோட மீனிங் கேட்கலாம். வீடற்றோர்களுக்கான இல்லம் கைவிடப்பட்ட விதவைகளுக்காக. எங்கே? ஓகே, இது நிறுவுறாங்க. அடுத்து இன்னொரு பாயிண்ட் அவரை பற்றியே பாருங்கள். பூனேவுக்கு அருகே உள்ள கேத்கான் எனும் இடத்தில் மாற்றுறாரு. சில பல பிரச்சனைகளால் அவங்கள வந்து தப்பான வழியில் குற்றம் சாட்டுறாங்க. நீங்கள் இந்து பெண்களை வந்து கிறிஸ்துவ மதத்துக்கு மத மாற்றம் செய்கிறாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டுலாம் பண்ணுறதுனால பூனேவுக்கு இடம் மாற்றுறாங்க. அருகே உள்ள கேத்கான் எனும் இடத்திற்கு மாற்றினார். அங்கு முக்தி சதன், ஃபஸ்ட்டு பார்த்தது சாரதா சதன், அடுத்து பார்க்கறது வந்து முக்தி சதன், சுதந்திர இல்லம் அப்படின்னு அர்த்தம், எனும் அமைப்பை நிறுவனார். அந்நிறுவத்தில் 2000 பெண்களும் குழந்தைகளும் தங்கியுள்ளனர். ஓகேங்களா? இல்லை எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க.
இங்கே பாருங்கள், பண்டித ரமாபாய் இப்படி தான் இருப்பாங்க. ஒருத்தவங்களை பற்றி படிக்கிறோன்னா அவங்க இமேஜை மைண்டில் ஏற்றிங்க. பண்டித ரமாபாய் இந்தியாவில் பெண் விடுதலைக்காக போராடிய முன்னணி தலைவர்கள் ஒருவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்டித சரஸ்வதி அப்படிங்கிற பட்டம் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா. சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றதால், ஆழமான புலமை பெற்றதால தான் இந்த 2 பட்டமும் கிடச்சிருக்கு. ஓகேங்களா. நம்ம எக்ஸ்ட்ரா அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. இயர் பார்த்தீங்கன்னா நெட்டில் சர்ச் பண்ணி தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். 1889 மார்ச் 11 தான் பார்த்தீங்கன்னா அந்த சாரதா சதன்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரியில் பாடம் 19 நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற பாடத்தில் 336வது பேஜில் இருக்குது. நம்ம இப்போ முக்கியமான கொஷின் பற்றி எல்லாமே நம்ம ப்ரீஃபாக வீடியோஸ் போடுவோம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 137 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் சுரங்கங்களில், தொழிற்சாலைகளில் அல்லது பிற வேலைக்கு அமர்த்துவது சட்டத்துக்கு எதிரானது. இது மனித உரிமைகளில் எந்த வகையில் வருகிறதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு 10th புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெசனில் அரசியல் அமைப்பில் பார்த்தீங்கன்னா விதி 14லேருந்து 32 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தா அந்த இதுக்கு கீழேயும் வரும், சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படிங்கிற பாயிண்டில் வரும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இப்போ 10th புக்கில் பார்த்தீங்கன்னா சுரண்டலுக்கு எதிரான உரிமைன்னு சொல்லி 2 பிரிவு 23, 24 கட்டாய வேலை, கொத்தடிமை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாங்கன்னா, இல்லை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல், இது பார்த்தீங்கன்னா பிரிவு 23. 24 பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர், அதாவது 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளை வைக்கிறது தடை. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிவு 24. ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9th சோசியல் சயின்ஸில் மனித உரிமைகள்னு ஒரு பாடம் இருக்குது. அதில் வந்து அவங்க அப்படியே கரெக்டாகவே கொடுத்துருக்காங்க. 14 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சுரங்கங்கள் அல்லது மற்ற அபாயகரமான தொழில்களில் ஈடுபடுத்துவது சட்டப்படி குற்றம். இது சுரண்டலுக்கு எதிரான உரிமை. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கல்வி என்பது டேஸ்ன்னு கேட்டிருக்காங்க. நுகர்வு பண்டமா, மூலதன பண்டமா, இல்லை எதுவுமே இல்லையா, இல்லை இரண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இரண்டும் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து சரியான புக் ப்ரூஃப் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா நுகர்வு பண்டம், மூலதன பண்டம் ரெண்டுமே சொல்லலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வியை வந்து நம்ம வந்து அனைவருமே நுகர்றோம், நமக்கு தேவைங்கிறதுனால. அது வந்து நமக்கு பின்னாடி யூஸ் ஆகுது மூலதனமாக, அதனால் ரெண்டுமே சொல்கிறோம். இதுக்கு ஒரு சின்ன ப்ரூஃப் மட்டும் இருக்குது. அது மட்டும் சோசியல் சயின்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 247 மூலதனத்தின் வடிவங்கள்னு கொடுத்துருப்பாங்க. பர்ம பொருள் மூலதனம், பண மூலதனம், மனித மூலதனம்னு சொல்லி அந்த மனித மூலதனத்தில் தான் வந்து கல்வி, பயிற்சி, சுகாதாரம் ஆகியெல்லாம் வரும். இப்போ நமக்கு கொஷினில் என்ன கேட்டிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்விங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நுகர்வு பண்டம், மூலதன பண்டம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து கல்விங்கிறது வந்து மனித மூலதனம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நுகர்வு பண்டமாகவும் இருக்கும், மூலதன பண்டமாகவும் இருக்கும் கல்வி. ஒரு சில கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு புக்கில் இல்லாதது, இல்லைனா புக்கில் எங்கேயோ ஒரு மூலையில் கண்ணுக்கு தெரியாத இடத்துல இருக்கிற மாதிரி உள்ள கொஷினை தான் நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. அந்த 1-2 கொஷினை நம்ம ஓரி பண்ணிக்க வேணாம், மற்ற சிலபஸில் இருக்கிறத நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அடுத்த கொஷின் பார்க்கலாம். கலைஞர் கருணாநிதி அவர்களின் 97வது பிறந்த தின விழாவின் போது தமிழ்நாடு அரசு டேஸ் உருவாக்கத்திற்கு அறிவித்தது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வர மாதிரி தான். சென்னையில் உயர்தர பல்நோக்கு மருத்துவமனை 97வது பிறந்தநாள் முன்னிட்டு. சரிங்களா. இப்போ இதை கொடுத்துட்டு கூட எத்தனாவது பிறந்த நாள்னு கேட்கலாம். 100வது பிறந்த நாளுக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். பின்வரும் பிரிவுகளில் எதில் கல்விக்கான உரிமை சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா 21A, 22A, 23, 24 கொடுத்துருக்காங்க. இப்போ 23, 24 பற்றி தான் இப்போ ரீசெண்டாக பார்த்தோம். ரெண்டுமே சுரண்டலுக்கு எதிரான உரிமை. இது ஃபஸ்ட்டு வந்து கொத்தடிமை, செகண்ட் வந்து குழந்தை தொழிலாளர்களை வந்து சுரங்கங்களில் இந்த மாதிரி வேலை பார்க்குறது தப்பு. ரெண்டுமே வந்து ஓகே. அப்போ இது ரெண்டுத்தில் தான் ஏதோ இருக்கும். 21Aவா 22Aவா? ஆன்சர் பார்த்தீங்கன்னா 21A. எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 9th சோசியல் சயின்ஸ் புக்கில் 225வது பேஜ் மனித உரிமைங்கிற லெசனில் இருக்குது. அரசியலமைப்பின் விதி 21Aயில் 6 முதல் 14 வயது குழந்தை, இந்த ஏஜை கூட மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஏஜ் சம்மந்தமாக ஆல்ரெடி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க 2009ஆம் ஆண்டில் இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை நடைமுறைப்படுத்தியது. ஓகேங்களா. இப்போ 6 முதல் 14 வயது வரை குழந்தைகளுக்கான இலவச கட்டாய கல்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் வந்து பிரிவு 21A, இயர் பார்த்தீங்கன்னா 2009. ஓகேங்களா. அது பாக்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம்னு கொடுத்து 2009 ஒவ்வொரு குழந்தையும் தொடக்க கல்வி பயில உரிமை உள்ளது என்பதை வலியுறுத்துகின்றது. இவ்வுரிமை குழந்தைகள் தொடக்க கல்வி முடியும் வரை அருகாமையில் உள்ள பள்ளிகளில் இலவச மற்றும் கட்டாய கல்வி அளிக்க வழிவகை செய்கிறது. கல்வி பயிலும் குழந்தை எந்த வகையான கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 10 கொஷின் பார்த்துருக்கோம். 10மே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோ ரீசெண்டாக
அப்லோட் பண்ண பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து 1000 2000 அந்த மாதிரி வியூஸ் தான் போயிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ 2000 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க தான் அதிக பேர் இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவனும் கண்டிப்பாக பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் போட்டால் உடனே வரும். நம்ம ஷார்ட்ஸும் நிறையா போட்டிருக்கோம், போய் பாருங்கள். கம்யூனிட்டி டேக்லேயே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஏதாவது நம்ம வீடியோஸில் குறைகள் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு இந்த மாதிரி புக் ப்ரூஃப் போடுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.